வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் காய்கறி பறித்தேன். அந்த காய்கறி வந்து பறிக்கும் பொழுது காணொளி எடுக்க முடியல. இப்போ என்னென்ன காய் பறிச்சிருக்கேங்கிறத பார்ப்போம். இது டர்னிப்பு. நம்ம ஏற்கனவே 2 வாரமாக பார்த்துருக்குறோம். இந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளார இருந்தது. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு தெரியாமல் பிடுங்கிட்டேன். இது பாருங்கள், இந்த காயும் இந்த கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளார இருந்தது, அதனால் நல்லா பெருத்துருக்கு. இந்த காய் கூட பாருங்கள், ஒரு கைக்குள்ளாரையே கொள்கிற அளவுக்கு நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த சின்னதாக இருக்கிறது தான் வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் பிடுங்கினது. இப்போ அடுத்தது பீன்ஸு. 1 கிலோ அளவுக்கு இந்த புஷ் பீன்ஸ் கிடச்சிருக்கு. அது கூடவே ஒரு 2-3 அவரை, பட்டை அவரை, அதாவது டபுள் பீன்ஸ் சொல்லக்கூடியது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் கொஞ்சம் புளி புளியாகவும் இருக்கும் வெள்ளையில். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாலெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கூடலாம் சேர்த்து பொரியல் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுகீரை. ஒரு பாத்தியில் சிறுகீரை போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டியிருந்தேன். 2020 2/25 அன்னைக்கு போட்ட காணொலியில் போட்டிருப்பேன். அந்த சிறுகீரை இப்போ நல்லா வளர்ந்து ஒரு கட்ட அளவுக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி. இதுவும் ஒரு கட்ட அளவுக்கு கிடச்சிருக்கு. எப்படி பச்சை பசேல்னு தள்ளன்னு இருக்குது பாருங்கள். வீட்டில் காய்கறியை போட்டு சாப்பிடும் பொழுது அது ஒரு தனி இன்பம். அது ஒரு போதைன்னு கூட சொல்லலாம். செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அதோட அருமை என்னன்னு தெரியும். நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சம் நூல்கோல் பறிச்சிருக்கிறேன். இது எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் இருக்கும். ஒரே ஒரு காய் மட்டும் கொஞ்சம் வெடிச்சு போயிருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல தளன்னு பச்சை பசேல்னு இருக்குது கீரை. இந்த கீரை கூட சாப்பிட்றது தான். என்னுடைய இந்த தோட்ட காணொலிகள் பார்த்துட்டு ஒரு சிலர் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா செய்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்கள் ஊருக்கு எல்லாமே கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது, எங்கள் ஊரில் காஞ்சி போயிடுது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கீழே இருக்கிறத விடவும் இங்கே வந்து வெயில், பனி, காற்று இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி ஒரு செடி வளருதுன்னா அந்த செடிக்கு எவ்வளவு மாட்டு எரு அல்லது ஆட்டு எரு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு செடி நல்லா வளர்றது. அந்த மாதிரி நம்ம கொடுக்குற செடிகள் தான் வந்து இந்த கால சூழ்நிலை எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் காய்கறி பறிக்கிற காணொலியோடு வர்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.